சத்தியம். சத்தியத்தினால வசனத்தினால தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். வசனத்தை கேட்கறதா நாம சுத்திகரிக்கப்படுறோம், நாம கேரக்டரே மாறும், நம்ம லைஃபே மாறும். வசனத்தை பிரசங்கிக்கப்படுறதை விட கம்யூனிட்டி தான் முக்கியம் சொல்லுகிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில வசனங்கள் இல்லாம, சில வரிகள் இல்லாம இயேசு 1-2 வரி சொல்லலைன்னா திருவிருந்துக்கே அர்த்தமே இருக்காது. இயேசு மட்டும் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லாம வெறும் அப்பத்தை பிட்டு கொடுத்திருந்தாருன்னா இதுக்கு என்ன தலைகால் புரிஞ்சிருக்காது. அவ்வளவுதான். அந்த வரிகள், அந்த வசனங்கள் தான் இதுக்கே அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. அப்போ தப்பா கம்பேர் பண்ணி தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. சபையில மிக முக்கியமான காரியம் தேவனுடைய பிரசங்கிக்கப்படுறது. இங்க ஒருவேளை இது பார்க்கிறப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயமா தெரியலாம். ஒரு மனுஷன் நின்று ஏதோ மனித வார்த்தையில பேசுறது போல தெரியலாம். ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு சாதாரணமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு பேசுவானோ அது ரொம்ப முக்கியமாயிடுது. ஒரு சாதாரண மனுஷன் அசாதாரணமான தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வெளிப்பாட மேடையிலிருந்து கொடுக்கும் போது அது சபையில மிக முக்கியமான காரியமாய் ஆகிவிடுகிறது. பாடுறப்போ நாம கடவுள்கிட்ட பேசுறோம். ஓ நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் என்ன தூக்கி சுமப்பீர் ஆண்டவரே. பாடுறப்போ நாம தானே பேசுறோம் கடவுளை பார்த்து. நாம அவரை துதிக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம், பல காரியங்களை சொல்றோம். ஜெபிக்கிறப்போ நாம தான் அவரை பார்த்து பேசுறோம். ஆனா வசனம் பிரசங்கிக்கப்படுறப்போ உண்மையிலே வசனம் எந்த அளவுக்கு, உண்மையிலே தேவனுடைய வசனம் தான் மேடையிலிருந்து பிரசங்கிக்கப்படுறதுன்னா அங்க தேவனே நம்மோட பேசுறார். தேவனே நம்மோட. அப்ப நான் கேட்கிறேன், ரெண்டுமே முக்கியம். நாம அவர்கிட்ட பேசுறது முக்கியம், அவர் நம்மகிட்ட பேச. ஆனா நாம பேசுறது, அவர்கிட்ட பேசுறதை விட அவர் நம்மகிட்ட பேசுறது முக்கியம். எல்லாத்தையும் நிறுத்தி அதை கேட்கறது முக்கியம்.